சனிக்கிழமை அப்படின்னாலே நான் வந்து வீட்டில் வந்து மேக்ஸிமம் க்ளீனிங் வேலை தான் வந்து பார்ப்பேன். இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி என்னென்ன க்ளீனிங் வேலைலாம் பார்த்தேன் அப்படிங்கிறத இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 6 மணிக்கெலாம் கிச்சனுக்குள்ளே போயிட்டு அப்படியே சமைச்சிக்கிட்டே ஒவ்வொரு க்ளீனிங் வேலையாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு உள்ள பொருளெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு கழுவ வேண்டிய பொருளெல்லாம் சிங்கில் போட்டுட்டு அப்படியே ஒரு ஈர துணியால் ஃப்ரிட்ஜை வந்து தொடச்சிட்டு அடுத்து ஒரு காஞ்ச துணியால் தொடச்சி எடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா கழுவ வேண்டிய பொருளையும் கழுவி வச்சாச்சு. நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செல்ஃபை வந்து க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்கி பெட்ரூமில் உள்ள செல்ஃபை தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். எவ்வளோ தான் நம்ம வாரம் க்ளீன் பண்ணாலுமேமோ காற்றடிக்கிறதுனால அம்புடு தூசி இங்கே தான் வந்து படியுது. அதனால் வந்து ஒரு ஈர துணியால் ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துகிட்டு அது ஒரு காஞ்ச துணியால் தொடச்சிட்டு அந்தந்த பொருளை வந்து எடுத்து வச்சுட்டேன். அப்படியே ஃப்ரிட்ஜும் வந்து கழுவி வச்சதும் காஞ்சிருந்துச்சு. அதையும் எடுத்து அப்படியே அந்தந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு பெட்ரூமில் வந்து பெட்ஷீட்டை மாற்றிட்டு ஒரு பெட்ஷீட்டை விரிச்சாச்சு. அடுத்து கிட்ஸு பார்த்திங்கன்னா வீடெல்லாம் அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டெல்லாம் பெருக்கி விட்டுட்டு அப்படியே வந்து வீட்டையும் மாப் போட்டு விட்டுட்டேன். தேங்க்யூ.